கீதா, தென்னை ஓலையோட போயிட்டு இருக்கிற? உன் பிள்ளை எதுவும் பெரிய மனுஷி ஆயிட்டாளா? சொல்லாம கொள்ளாம பாரு என்ன பண்ற நீ. எடி என் புள்ள பார்த்தா 1ஆம் கிளாஸ் போறான், அரபி கட்டவல. ஓ ஐசி, இப்பதான் 1ஆம் கிளாஸ் படிக்கிறாள்ல. அப்ப என்ன வருஷம் கிடக்கு? சரி சரி, அப்ப என்னத்துக்கு இது? அட அது ஒண்ணும் இல்லடி, இதை கொண்டு போய் சின்ன சின்னதா நறுக்கி வேவிச்சு அப்படியே வணக்கி நல்லா வெங்காயம் மிளகாய் நல்லா உண்டுன்னு காரம் உப்பு எல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டோம்னு வச்சுக்கோ, அது சாப்பிட்றதுக்கு அம்புட்டு அருமையா இருக்கும். ஆளு கொஞ்சமா பொரியலா வச்சுக்கிடலாம் பாரு, அதுக்கு தான் எடுத்துட்டு போறேன். ஓ இவன் நம்மளை வச்சு கலாய்க்கிறா. சரி அவர் ரூட்லயே போவோம். ஏட்டி உமா, அடுப்புக்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க குனிஞ்சுக்கிட்டு? இல்ல அது ஒண்ணும் இல்ல, இந்த காலம் ரொம்ப நேரமா வெந்துட்டு இருக்கியே, எப்ப சீக்கிரமா வேவிச்சு கூட அடுப்ப, இந்த வெக்கையில உட்கார முடியலையேன்னு சொன்னேன், அந்த 5 நிமிஷத்துலன்னு சொல்லியிருக்கு. சரி சரி, சொல்லிட்டு இல்ல அடுப்புக்கிட்ட, இன்னும் 5 நிமிஷத்துல ரெடி பண்ணி கொடுத்துரும் பாரு. விரவு அடுப்புல ஆறுனா குக்கரை கொண்டாந்து வச்சு குழம்பு வைப்பாங்களா? ஒரு வாழை செடியில வச்சு வைக்க மாட்டேன். இல்ல அது கேஸ்ல தான் வைக்கலான்னு வச்சு விட்டேன். அது என்னடா திடீர்னு கேஸ் ஆஃப் ஆகி போச்சு, காலி ஆகி போச்சாட்டங்குது. சரி அது எத்தனை குண்டாலும் மாற்றிக்கிட்டு எத்தனையும் விளக்கிட்டு இருக்கிறது, அதான் கொண்டாந்து வேற அடுப்புலேயே வச்சு எடுத்துகிட்டு போகலான்னு. அடுப்பில் அதில் கேஸில் வச்சா 2 விசில் விட்டு இறக்கி போடலான்னு பார்த்தேன். சரி என்னமோ பண்ணு. அதுவும் வீட்டில் ஒரு ஓரமாக இல்லாட்டி வீட்டுக்கு பின்னாடி பக்கம் அடுப்பை பூட்டி சமைக்க மாட்டேன். இப்படி தெருவில் வச்சுட்டு சமைச்சிட்டு இருக்கிற போகிற வரைங்கெல்லாம் பார்க்குற மாதிரி அது சேர் வேறு போட்டு உக்காந்துக்கிட்டா, இதில் பால் வேறு. நீ இப்படியா ரோட்டில் உட்காந்து சமைப்பாங்க? உனக்குலாம் கொஞ்சமாச்சும் இது இருக்குதா? வீட்டுக்குள்ளனா ஒண்டியும் குறுக்குறுன்னு உட்காந்துட்டுக்கணும். பின்னாடி ரொம்ப சரியான வெயில், ரொம்ப வேர்த்து கொட்டும். இங்கே தான் கொஞ்சம் நிழலாக இருந்துச்சுன்னு இங்கிட்டு போட்டு அப்படியே போகிற வரைங்கள வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே சமைக்கலாம் பாரு, நேரம் போகிறதே தெரியாது. அதனால தான் இங்கே அடுப்பு பூட்டி வச்சு சமைச்சிட்டு இருக்கேன். ஏன் என்ன இப்போ? அதுக்கு ஒன்றும் இல்லை உமா, தெருவில் என்ன பாரு, ஒரு நல்லதுக்கு போகிறவங்களும் போவாங்க, கெட்டதுக்கு போகிறவங்களும் போவாங்க, எத்தனையோ போகுது வரோம். அதுக்கு தான் சொன்னேன், சாப்பிட்றத போய் இப்படி ரோட்டில் வச்சு சமைச்சிக்கிட்டு இருந்தால் நல்லாவா இருக்குது? ஒரு தூசு கேசு பறந்துக்கிட்டு, அதுவும் வீட்டில் ஒரு பக்கமாக எம்பிட்டு காலி இடம் கிடக்குது, அங்கே உக்காந்து பண்ண மாட்டேன். அதுக்கு தான் சொன்னேன், வேற என்ன போயிட்டு. ஆமாம் பாரு, அதை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். சரி இனிமேல் உள்ளே பண்ணிக்கிறேன். நீ சொல்கிறது கரெக்டு தான், அது ரோட்டில் 1000 நடக்கும். நம்ம சாப்பிட்றத போய் இங்கே வச்சு சமைக்கக்கூடாது, அது என்னமோ சரிதான். என்னதான் இந்த பால் இருக்குது, அதை மட்டும் காய்ச்சி எடுத்துக்கிட்டு இந்த குழம்பு அப்படியே கொஞ்சம் கிரேவி மாதிரி ஆயிடுச்சுன்னா கெட்டியா எடுத்துகிட்டு போயிட்டு அப்படித்தான் வேலை. சோறுலாம் காலையிலேயே செஞ்சுவிட்டேன், இனிமேல் உள்ளே செஞ்சுக்கிறேன் நீ சொன்ன மாதிரி. சரி நீ எந்த காளானை மட்டும் வெந்த பின்னாடி இறக்கி வச்சுட்டு அடுப்பு அமுச்சு போட்டு இந்த பாலை எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து காய்ச்சிட்டு வந்துரு. கிறுக்கச்சாட்டம் அதையும் தெருவிலேயே உட்காந்து காய்ச்சிட்டு கிடக்காத. முன்ன பின்ன யோசிக்கவே மாட்டியாவுமா, எதனாலும் எங்கனாலும் செய்யக்கூடாது, கொஞ்சம் யோசிச்சு பண்ணு. வீட்டில் சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாம் சாப்பிட்றாங்களா, அதில் எம்பிட்டு மண்ணு விழுவோம். அது இல்லாமல் ரோட்டில் கடந்து வச்சு சமைச்சிக்கிட்டு இருக்கா அருவி கட்டவில். பெரிய மகாராணியாட்டம் இதில் சேர் வேற. அதே கீழே உட்காந்து கிண்டுறதுக்கு கொஞ்சம் வாட்டப்படலை, சேர்னா கொஞ்சம் உயரமாக இருக்குதா, அப்படியே எட்டி பார்த்து பார்த்து நல்லா கிண்டி விடலாம் அடி பிடிக்காம. அதுக்கு தான் கீழே இருந்து எட்டி எட்டி பார்க்க முடியல, தெரிய மாட்டுக்கு. சரி இரு, அந்த பிள்ளை என்னமோ ரொம்ப நேரமா நம்மளையே பார்த்துட்டு இருக்கா, என்னன்னு தெரியல, என்னன்னு கேட்டாச்சும் பார்க்கலாம். ஏன் பாப்பா என்ன, உங்க அம்மா எதனா சொல்லி விட்டாளா? அது எங்க அம்மா வந்து உங்ககிட்ட கொஞ்சம் குழம்பு வாங்கிட்டு வர சொன்னாங்கக்கா. அதுக்கு என்னத்துக்கு ரோட்ல கடந்து டான்ஸ் ஆடுற? சரி போ, செஞ்சுட்டு போன் அடிப்பா, வந்து வாங்கிட்டு போ. ஏட்டி நான் எப்போ தாரேன்னு சொன்னேன், நீ பாட்டுக்கு அப்புறமாவா போன் அடிப்பேன்னு சொல்ற. நானே கொஞ்சமாக தான் வச்சேன் பார்த்துக்க, சாயங்காலம் வரைக்கும் வேணும்ல. இந்த விரவ அடுப்பில் போட்டுக்கிட்டு நம்மளால 3 நேரம்லாம் ஜமிச்சிட்டு கிடக்க முடியாது. நீ பாட்டுக்கு எதனா ஒன்று சொல்லி விட்றாத கம்மனு கடை. நான் இன்னும் குழம்பு செய்யலை அப்படி இப்படின்னு எதையோ ஒன்று சொல்லி சமாளிச்சுக்கிடுவேன். குழம்பு செய்யலைன்னு சொல்லு, அவள் போயிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லுவா, வெளியே தெருவில் கடந்துதாம்மா உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க, கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு போய் சொல்லுவா. போ சொல்லி விடு. அட ஆமாம்ல, நானும் வெளியே அடுப்பு பூட்டினத்துலேருந்து நின்று விரைக்க பார்த்துட்டு இருக்கேன் அந்த பிள்ளை. நான் என்னத்துக்கு சும்மா நின்றுக்கிறான்னு பார்த்தா அப்புறம் இல்லைன்னு சொன்ன போய் எங்கள் அம்மாட்ட போட்டு கொடுத்துருவாதான். அதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன். நீ பாட்டுக்கு அப்புறமா ரெடியான பின்னாடி நான் போன் அடிக்க வந்து வாங்கிக்கான்னு சொல்லி விடு, இல்லாட்டி அந்த பிள்ளை நின்றுட்டே தான் இருக்கும். ஏய் பாப்பா, நானே அப்புறமாட்டிக்கு போன் அடிக்கேன், நீ அப்புறமா கப்பை எடுத்துகிட்டு வந்து வாங்கிட்டு போ. சரிக்கா. இந்த ஓசி குழம்புக்கும் ஓசி சொத்துக்கும் நாக்க தொங்க போட்டு வந்துடுறாங்கப்பா. அவங்க எங்கள் வீட்டில் சமைச்சு தின்னுக்கிட வேண்டியதானே. அத்தை நீ சொல்லாதட்டி, நீ ரொம்ப அப்படியே யோக்கியம். டெய்லி வீட்டில் அப்படியே சமைச்சு தள்ளிடுற பாரு. வாரத்தில் 5 நாளைக்கு ஏசவு சோறு ஏசவு குழம்பே வாங்கி தின்னுட்டு இருக்கிற நீ வந்து அதை பற்றி பேசாத. அவங்க அம்மாட்ட தானே வாரத்தில் 4 நாளைக்கு ஓசி குழம்பு வாங்கி தின்ற, அதுக்கு தான் அனுப்பி விட்டுக்கிறா. அப்புறம் கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன நோவுது?
சரியம்மா விடு. உடனே என்ன ஒரு பிச்சைக்காரி ரேஞ்சுக்கு கிரியேட் பண்ணி விட்றாத. நம்ம பத்மினி அக்கா வாங்கக்கா. ஏட்டி இது என்ன உமா புது கூத்தா இருக்கு? நடுத்தெருவில் உட்காந்துக்கிட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கிறா பாரு. இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி தானே பக்கத்துல ஒரு கிழவன் சேர்த்து போய் இதில் எடுத்துட்டு போனாங்க. அதுக்குள்ள ரோட்ல உட்காந்து சமைச்சிட்டு இருக்கிறா பாரு இவ. அதைத்தாங்க நானும் நின்றுட்டு நேரமா சொல்லிட்டு இருந்தேன். நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா நெத்தியில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டீங்க. நான் கொஞ்சம் இன்டைரக்டா சொன்னேன். அவ புரிஞ்சுக்கிட்டாளா என்னன்னு தெரியல. வீட்லயே உட்காந்து சமைக்க மாட்டியா, இடமா இல்லை இப்படி தெருவில் உட்காந்து சமைச்சிட்டு இருக்கிறேன்னு இப்பதான் நானும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். நீங்களும் நான் என்ன நினைச்சேன்னா அதை டைரக்டாவே சொல்லிட்டீங்க. 4 முடி நீங்க வேற மாத்தி மாத்தி என்னைய பயமுறுத்தாதீங்க. நான் என்ன தெரியாம பண்ணிவிட்டேன். ஏன் நீ என்ன அறியா பிள்ளையா? உனக்கு என்ன அம்பிட்டு விவரம் இல்லாமையா இருக்கிற? உன் நெசமா உனக்கு தெரியாது. அந்த தாத்தனை தூக்கிட்டு போய் அந்த பூவெல்லாம் இறச்சி விட்டுக்கிறாங்க. அது கூட என்ன அங்கங்க அப்படியே கிடக்கு. அதுக்குள்ள தெருவில் உட்காந்து சமைச்சிட்டு இருக்கிறா. கொஞ்சமாச்சும் புத்தி இல்லை உனக்குலாம்? எல்லாத்துலயும் விளையாட்டுத்தனமா இருந்திருந்து உங்களுக்கு நல்லது எது கெட்டது எது தெரியாமையே போச்சு. அதுக்குதான் வீட்டுல இருக்கிற பெரியவங்க பேச்ச வச்சுக்கிடணுன்றது. சும்மா எதுக்குனாலும் அவங்க பேச்ச வச்சுக்கிடாம உங்க இஷ்டத்துக்கு ஆடுனா அப்புறம் இப்படித்தான். ஏன் எங்க அவங்க மாமியை காணோம்? அவங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா? அவங்க மற்றவங்களுக்கு அம்பிட்டு சொல்லுவாங்க, உனக்கு சொல்லாமையே விட்டாங்க. எப்படி உனங்க ரோட்ல கடந்து சோறாக்குன்னு விட்டுக்கிறாங்க? இல்லக்கா அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு போய் இப்போ 2-3 நாள் ஆகி போச்சு பார்த்துக்கிடுங்க. அவங்க வீட்டுல இல்லை. அவங்க வீட்டுல இல்லாதனால தான் இந்த கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ? ரோட்ல நல்லது 1000 நடக்குது, கெட்டது 1000 நடக்குது. சோறு கறியை போட்டு இப்படி ரோட்ல ஆக்கலாமாங்கிற ஒரு புத்தி வேணாம் உனக்குலாம்? ஏன்னா இது கூடவா சொல்லி சொல்லி தருவாங்க? 7 கழுத வயசாகுது. என்ன அறியா பிள்ளையா நீ சொல்லுவோமா? சரி அதை கூட விட்டு தள்ளு. ஒரு வண்டி போகுது, எத்தனை கார் ஓட்டிக்கிட்டு போறானுங்க, அதில் எம்பிட்டு மண்ணு பறக்குது. அதெல்லாம் அப்படியே வந்து எங்க உட்காரும்? அந்த சோத்துலயே தான் உழுவும். அந்த பாலை வேற மூடி கூட வைக்காம திறந்து வச்சுக்கிறேன். அப்புறம் மறுக்குன்னு தின்னு அதெல்லாம் வவுத்துல போய் சீர்னாவுமா? கொஞ்சமாச்சும் எதையுமே மண்டையில இருக்குதா? இல்லை இப்படியே விளையாட்டு தரமா தெரிஞ்சுக்கிட்டு எதனாலும் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன அது அர்த்தம்? சரி விடுங்கக்கா, நானும் சொல்லிட்டேன் இனிமே அப்படி செய்யலன்னு சொல்லியிருக்கா. ஆனாலும் எப்படித்தான் இப்படிலாம் முன் யோசனை பின் யோசனை இருக்காம இருக்கிறாளே தெரியல. இவ கூட சேர்ந்த ஒருத்திக்கிறா அப்புறம் அந்த நெட்டவள்ளி, அவளும் இவளோட சேர்ந்த கேசு தான். ஒரு கர்மமும் உங்க 2 பேத்துக்கு தெரிய மாட்டுக்கு. என்னதான் இப்படியே இருக்கிறாங்களே தெரியல. ஆனா அதுக்கு இல்லாம கீதா அவ்வளோ அறியா பிள்ளைங்களா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அதெல்லாம் தின்னுபிட்டு ஏதோ உடம்பு கிடம்பு சரியில்லாம போச்சா என்ன பண்றது சொல்லு? இவளுக்குலாம் அறிவு இருக்கணுமா வேண்டாமா? நீங்க சொல்றது சரிதாங்க. நானும் அதை தான் இம்பிட்ட நேரம் சொன்னேன். அது தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்றா. நம்ம போய் என்னத்தவளுக்கு சொல்ல முடியும் சொல்லுங்க? சரிக்கா விடுங்க, நானும் தெரியாம தான் பண்ணிட்டேன். நான் வேணும்னா இது நீங்க சொல்ற மாதிரி மண்ணு அது இதுன்னு உளுந்து மறுக்குன்னு எதனா பண்ணியிருந்தா நான் இதை எடுத்து மாட்டு குடத்துல கொட்டிட்டு வேற எதனா கூட சமைச்சிடுறேன். ஆமா அம்மா அதுதான் சரி. இது வீணா போயிடுன்னு சொல்லி நாம தின்னுட்டு அப்புறம் உடம்பு சரியில்லாம போய் ஊசி போட்டுக்கிட்டு உடம்பு தான் கெட்டு போவோம். நீ என்ன பண்ற, மாட்டு குடத்துல எடுத்து ஊத்திடு, மாடாச்சும் குடிக்கட்டும். எதனா வீட்டுக்குள்ளேயே அடுப்பை போட்டு அங்கேயே சமைச்சு அப்புறமா சாப்பிட்டுக்க. தெரியலன்னா பெரியவங்க கிட்ட கேட்டுக்கிடணுமா? நீங்க பாட்டுக்கு எதையாவது செஞ்சுக்கிட்டு சரி போ எல்லாத்தையும் எடுத்து மாட்டு குடத்துல ஊத்திவிட்டு சீக்கிரமா சமைச்சு பிள்ளைங்களுக்குலாம் கொடு. அவங்களும் எம்பிட்டு நேரம் பச்சையோட இருப்பாங்க போ. சரிக்கா. ஏட்டி உமா அந்த பாலை மட்டும் கொண்டு வந்து எங்க வீட்டுல வச்சு காய்ச்சிக்கோ. இல்லாட்டி இன்னைக்கு இங்கேயே கூட சமைச்சு எடுத்துட்டு போயிடு. அப்படி கூட அவ கூட வித்தியாசம் இருக்குது. அங்கேயே கூட சமைச்சு எடுத்துட்டு போய் ஒரு நாள்ல ஒன்றும் ஆயிட போறதில்ல. சரிக்கா இருக்கிட்ட வாரம் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீ போ. சரிக்கா வாங்கலாம் வீட்டுக்கு இல்ல வேலை கிடக்கா? போலாம் வாரேன். இப்பதான் வேலையெல்லாம் முடிச்சு போட்டு வந்தேன். அதுக்கெல்லாம் உமா இந்த கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி வா போலாம், கொஞ்ச நேரம் அப்புறமேட்டுக்கு தான் போகணும் வீட்டுக்கு. அப்ப சரி வாங்க. உமாலும் சோறாக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவா. நாம போலாம் அதுக்குள்ள.